ஹலோ பொண்டாட்டி. என்னடா இப்போ உனக்கு ஹாப்பி தானே? இல்லையே. ஹாப்பி இல்லையா? ஊரறிய என்னைக்கு நீ எனக்கு தாலி கட்டுறியோ அப்பதான் எனக்கு ஹாப்பி. அதான் கூடிய சீக்கிரம் நடக்க போதே. அவ்வளோ ஈஸியா நடந்துராது தம்பி. ஏன்டி அப்படி சொல்ற? என்ன நீ உங்க அம்மாவை பத்தியா? அவங்களுக்கு என்ன? அவங்க இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லாத மாதிரி இருக்காங்க. திடீர்னு ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணி என்னை வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அப்பாடா தொல்லை உழைஞ்சிச்சு. நான் பாட்டுக்கு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவேன். அவனே என்னையவே கலைக்கிறியா? இருடா அவனுக்கு இருக்கு. அந்த நாள் எப்போ வரும்னு நான் காத்துக்கிட்டே இருக்கேன். எது? அதான்டா, கல்யாணம் வேணான்னு உங்க அம்மா நிறுத்தினாங்கன்னா நானும் ஜாலியா ஃப்ரீ பேட் மாதிரி வெளியில போய் சுத்துவேல்ல, அந்த நாள் எப்போ வரும்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். என்னை விட்டுட்டு நீ போயிடுவியா? ஐயா தான் என்னை வேணான்னு சொல்லிட்டீங்களே, வேற நல்ல பொண்ணா பாத்துக்கங்க. உனக்கு ஏத்த பொண்ணாவும் உங்க அம்மாவுக்கு பேசுறதுக்கு ஏத்த பொண்ணாவும் பாத்துக்கங்க. நான் பாட்டுக்கு ஜாலியா இருப்பேன். அப்பயே நீ என்னைய தானே நினைச்சுக்கிட்டு இருப்ப. ஓஹோ, சாருக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? அதெல்லாம் இல்லப்பா, நான் பாட்டுக்கு இன்னும் அழகா செவப்பா கலரான பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன். ஓ, அப்ப மேடம் நான் கருப்புன்னு குத்தி காமிக்கிறீங்க? சேச்சே, நான் அப்படி டைரக்டா சொல்லுவேனா? ரொம்ப ஏத்த முடியும் உனக்கு. டேய், நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே இருந்தேன். நீ தான் என்னை எப்படி வம்பளுத்த? பதிலுக்கு நானும் உன்னை கலாச்சேன். இது ஒரு குத்தமா? சரி சரி விடு. ஆமா, உனக்கு எவ்வளவு ரூபாயில சாரி வேணும்? எனக்கு ஒரு 10 லட்சத்துக்கு சாரி எடுத்து கொடு. என்னடி 10 லட்சம்னு சொல்ற? ஆமா, அப்புறம் நான் கிடைக்கிறதானே சும்மாவா? செத்து பொழைச்சு திரும்பி உனக்காக வந்திருக்கேன்ல, எம்மனுக்கே டாட்டா பை பாய் சொல்லிட்டு உனக்காக வந்திருக்கேன். ஒரு 10 லட்சத்துக்கு என்ன, ஒரு 10 கோடிக்கு கூட வாங்கி தர மாட்டேன். 10 கோடிக்கா? அதுக்கு ஏன்டா இப்படி வாயை பொழக்கிற? இல்ல, இதுக்கே இவ்வளவு செலவு பண்ணினா பின்னாடிக்கெல்லாம் செலவு பண்ணும்ல, அதுக்கு தான் கேட்டேன். என்னடா நீ சரியான கஞ்ச பையனா இருக்க. ஏண்டி 10 கோடிக்கு எடுக்கிறவன் சரியான கஞ்ச பையனா? எந்த ஊர்லடி இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க? எங்க ஊர்ல தான். நீ புடவை எடுக்கிறேன்ற பேர்ல எங்க சொத்தையெல்லாம் அழிச்சிருவ போல. அப்பா சாமி, உங்க சொத்தும் எதுவும் வேணாம், யாரும் எனக்கு எதுவும் வேணாம். எப்போது நீ எவ்வளோக்கு எடுப்பியோ அதே ரேட்டுக்கே எடுப்போதுமா? எப்பா இப்பதான்ப்பா சிரிப்பு வருது. சும்மா சொன்னேன், உனக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? உனக்கு ஆல்ரெடி நான் ஒரு புடவையை செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். நிஜமாவா? எவ்வளோடா? நீ சொன்ன மாதிரி இல்லாம நான் சொன்ன மாதிரி இல்லாம ஒரு 5 லட்சத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன். 5 லட்சமா? ஏய் லூசு, எதுக்குடா அவ்வளோ காசு போட்டு எடுக்கிற? அப்புறம் என் பொண்டாட்டிக்கு இது கூட வாங்கி தர மாட்டேனா? அதுக்கு எதுக்குடா 5 லட்சம்? 50,000 ரூபா 40,000 ரூபாய்க்கெல்லாம் அவ்வளோ நல்ல புடவையெல்லாம் இருக்குடா. லூஸ் மாதிரி ஏதாவது எடுத்து வச்சிருக்க போற? அதெல்லாம் முடியாது. எனக்கு வரப்போற பொண்டாட்டிக்கு நான் தான் செலக்ட் பண்ணுவேன். அதனால நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். நீ அந்த புடவையை தான் கட்டணும். டேய், யாராவது பார்த்தாலும் ஏதாவது சொல்லுவாங்கடா. அதெல்லாம் நான் பேசி கரெக்ட் பண்ணிட்டேன். எங்க பெரியம்மா எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. முடிஞ்சா எங்க அம்மா தான் ஏதாவது சொல்லுவாங்க. அவங்க கிட்ட போய் ஒரு 80,000 ரூபா 60,000 ரூபான்னு சொல்லிக்கலாம். யார் அப்படியே உங்க அம்மா நம்பிடுவாங்க பாரு. சரி விடுடி, உனக்காக நான் எடுத்திருக்கேன் சாரி. கண்டிப்பா அது உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சாதான் நான் எடுத்துப்பேன், இல்லைன்னா எனக்கு 50,000 ரூபாய்க்கு சாரி வாங்கிக்கிட்டு போதும். இந்த நான் இப்பவே காட்டுறேன் பாரு. இதோ பாத்தியா? டேய், எனக்கு தெரியாம நீ எப்ப எடுத்த? சொல்லுடா. நானு இங்க உள்ள கடைக்காரட்ட முன்னாடியே பேசி நல்ல கிராண்டான புடவையா பார்த்து எடுத்து வைக்க சொல்லிட்டேன். அப்படியா? ஆனா இத பார்த்தா அந்த அளவுக்கு காசு உள்ள மாதிரி தெரியல. அடியே, அது ஃபுல்லா தங்கம்டி. தங்க புடவையை நான் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற? இந்த சாரி என்ன நான் கொஞ்ச நேரம் கட்டிட்டு அப்புறம் கழட்டி போட்டுற போறேன். இதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு செலவு பண்ற? ஏன்னா நீ எனக்கு அவ்வளவு ஸ்பெஷல். அப்புறம் எதுக்கு நீ எவ்வளவு வேணும் எதுக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்த? அது சும்மா உன்னை கலாய்க்கிறதுக்காக பேசுனேன். சீரியஸா எடுத்துக்கிட்டியா? இல்ல, ஆனாலும் இவ்வளோ காசுக்கு எடுத்திருக்க வேண்டாம். வேற ஏதாவது மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கலாம்ல. அதுவும் வாங்கிட்டேன். டேய், என்னடா சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா கொடுக்குற? இன்னமே என் பொண்டாட்டிக்கு எல்லாம் நான் தானே வாங்கி தரணும். உங்க அம்மா ஏதாவது சொல்ல போறாங்கடா. அவங்களெல்லாம் யார் கேட்க போறாப்ப? நீ தான் எம்மனுக்கே டாட்டா பை பை சொல்லிட்டு எனக்காக வந்திருக்கீல, அப்புறம் உன்னை விட யார் எனக்கு முக்கியம்? மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க. மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க. பாதி ஜாமான மட்டும் வேலைக்கு போட்டுட்டு போயிருக்கா. மீதி ஜாமான யார் விளக்குவா? அவங்க அம்மா வந்து விளக்குவாளா? என்ன ஏதுன்னு கேட்டா இவனுக்கு பொத்துக்கிட்டுல கோவம் வருது. எல்லாம் என் நேரம். இவளுக்காக நம்ம வேலைக்கு போட வேண்டியதா இருக்கு. சரி தேவி, தேவி, இந்த மனுஷனுக்கு என்ன வந்துச்சு? என்னங்க?
டைம் ஆயிடுச்சுடி, வேலைக்கு போக வேணா. சாப்பாடு சமைச்சிட்டியா இல்லையா? இன்னும் இல்ல. என்ன இன்னும் பண்ணலையா? அப்ப இவ்வளவு நேரம் கிச்சன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? உன் மருமக போட்டு வச்சிருந்த பாத்திரத்தெல்லாம் விளக்க வேண்டாமா? ஏன் தேன் எங்க போயிட்டா? அதானே, வீட்டுல ஒரு பெரியவங்க இருக்காங்களே, சொல்லிட்டு போன்ற அறிவெல்லாம் கிடையாது. நான் தூங்கிட்டு இருந்திருப்பேன். அப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு போயிருப்பாங்க. எங்க போயிருக்காங்க நீ சொல்லு. உங்க தொங்கச்சி வீட்டுல கல்யாணமா, அதனால முகூர்த்தப்பட்டு எடுக்க போறாங்களாம். தானும் போவேன்னு கிளம்பி போயிட்டா. தங்கச்சி வீடுனா யாரு? உங்க அண்ணன் வீட்டுல சொல்றியா? ஆமா ஆமா, அங்கதான். உன் அண்ணன் வீட்டு தானே, அதையும் இப்படி பேசுற? எல்லாம் இருக்கட்டும், அவ்வளவுதான். ஓரளவு தான் எல்லாம். என்னாச்சு உனக்கு? நைட் இந்த பையன் ஏன் பாத்திரத்தை விளக்கலன்னு கேட்டதுக்கு அந்த குதிக்கிறாங்க. ஏன் பொண்டாட்டியை கேட்கறதுக்கு நீ யாரு அப்படி இப்படின்னு பேசுறான். யாரு? தீபக்கா? அப்புறம் அவன் தானே நம்ம பையன், அவன் தானே நம்மள கேட்பான். என்னடி உளர்ற? ஒரு வார்த்தை கூட ஏத்து பேசாத ஆளு இப்ப இந்த அளவுக்கு பேசுறானா, எந்த அளவுக்கு அவ சாவி கொடுத்து திரி வச்சிருப்பா. சேச்சே, தேனெல்லாம் அப்படி கிடையாது தேவி. ஆமா, நீங்க தான் மிச்சுக்கணும் உங்க மருமகளை. சரி, அந்த கதையை விட்டு தள்ளு. இப்ப சாப்பாடு வருமா வராதா? இல்ல நான் வெளியில தான் சாப்பிடணுமா? நான் தான் சொல்றேன்ல, வீட்டு வேலையே அவ்வளோ கிடக்கு. எல்லா வேலையும் போட்டபடி அப்படியே போட்டுட்டு போயிட்டா. சரி, அவ போறது உனக்கு முன்னாடியே தெரியும்ல. அப்ப சீக்கிரமா எந்திரிச்சு சமைச்சிருக்கலாம்ல. ஆமா, இதுக்கடுத்த ஆளு என்னையவே குத்த சொல்ல வந்துருங்க. என்னமோ போ. இந்நேரம் சமைச்சு முடிச்சு எத்தனை வேலையை பார்த்துருப்ப. இப்ப என்ன இவ்வளவு சோம்பேறி ஆயிட்ட? எல்லாத்தையும் தேனு தலையில கட்டணும்னு நினைச்சினா உனக்கு தான் உடம்பு போடும், உன் உடம்பு தான் போகும். எப்பவுமே வேலை செஞ்சு சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது. அதை புரிஞ்சுக்க முதல்ல. சரி சரி போங்க, வீட்ல எல்லாம் சாப்பாடு கிடையாது. சும்மா எனக்கே கிளாஸ் எடுக்கிறது. என்னமோ சொல்றத சொல்லிட்டேன். மத்தியான சாப்பாடையாவது ஒழுங்கா சமைச்சு வை. எனக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க. வந்துட்டாரு எனக்கு புத்திமதி சொல்றதுக்கு. இவரும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்னத்த சொல்ல, வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. தேவிக்கா, தேவியக்கா. வாச்சின பொண்ணு. என்னக்கா, அண்ணன் சீக்கிரமே கிளம்பிட்டாரு. சாப்பாடு எதுவும் செய்யலையா? நீ ஒருத்தி தான் கேள்வி கேட்காம இருந்த, இப்ப நீயும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேனே. என்னக்கா, என்ன ஆச்சு? அதை ஏன் கேக்குற? நேத்து பயங்கர சண்டை ஆயிடுச்சு எனக்கும் என் மகனுக்கும். என்னது, உங்க மகன் உங்கள்ட்ட சண்டை போட்டாரா? பாத்தியா, உனக்கே எம்புட்டு ஆச்சரியமா இருக்குன்னு. அந்த அளவுக்கு இவ மாத்தி வச்சிருக்கா. யாருக்கா சொல்றிய? வேற யார, என் வீட்டுக்கு வந்த மரும வச்சியே தான் சொல்றேன். யாரு? தேனியா? தேனு அந்த மாதிரி இல்லையே. இங்க பாரு சின்ன பொண்ணு, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நின்னா எனக்கு செம்ம கோவம் வரும், பாத்துக்கோ. இல்லக்கா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. யார் மேல தப்பு இருக்குன்னு நானே சொல்றேன். அது வேற ஒன்றும் இல்லை. எப்பவுமே சாமான விலைக்கு போட்டுட்டு தான் தூங்க போகணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா இவ விளக்காம போயிட்டு நான் போய் கேள்வி கேட்டதுக்கு அவன் தாம் தும்னு குதிக்கிறான். இதுக்கா உங்க மகன் உங்கள்ட்ட சண்டை போட்டாரு? ஆமா சின்ன பொண்ணு, அவளை எப்படி நீ கேட்கலாம்? ரூமுக்கு வந்தோடனே நீ எப்படி அவளுக்கு வேலை கொடுக்கலாம்? அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டா என்னைய. என்னக்கா அது, நம்ம தீபக்கா இப்படிலாம் பேசிவிட்டான்? ஆமா சின்ன பொண்ணு, நான் எவ்வளவு பொத்தி வளர்த்த என் பையனை அவ இந்த அளவுக்கு மாறி இருக்கானா? அவ எந்த அளவுக்கு சாவி கொடுத்துருப்பா. அக்கா, நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. இல்ல சின்ன பொண்ணு, எனக்கு எவ்வளவு ஆதகமா இருக்கு தெரியுமா? நானும் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். என் புருஷன் சரியில்லை, மாமியார் சரியில்லை. ஆனா மாமியார் சீக்கிரமாவே போயிடுச்சு. அதுக்கப்புறமாவது நல்லபடியா வாழலான்னு பார்த்தா மாமியார் இறந்த துக்கத்துல என் புருஷன் குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த 2 பிள்ளைங்களையும் நான் ஒத்த ஆளா வளர்த்திருக்கேன். அந்த நன்றி கூட என் பையனுக்கு இல்லையே. நைட்டு என்னை என்ன பேச்சு பேசிட்டான். அவன் ரூமுக்கு வரதுனா இனிமே நான் பர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணுமா? ஏன் அவன் ரூமுக்கு எனக்கு உரிமை இல்லையா என்ன? அக்கா, ஒன்னும் வருத்தப்படாதீங்க. உங்க பையன் தானே பேசினாரு, எதுவும் மனசுல வச்சுக்காம இருங்கக்கா. இல்ல சின்ன பொண்ணு, எனக்கு முடியவே இல்லை. நான் அவளை எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் அவளை என்ன தப்பா கேள்வி கேட்டுட்டேன்? அக்கா விடுங்கக்கா, எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும். இதெல்லாம் சரியாகிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவனுக்கு அம்மாவை விட பொண்டாட்டி தான் முக்கியம்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது என்னோட அன்பு பாசம் தியாகம்லாம் அவன் கண்ணுக்கு எங்க தெரிய போகுது? நேத்து வந்தவதான் அவனுக்கு முக்கியம். நம்ம தீபக் தம்பி அப்படிலாம் இல்லக்கா, ஏதோ கோவத்துல பேசியிருப்பாப்ல. நீங்க எதுவும் தப்பா நினைத்துக்கிறாதீங்க. ஏதோ என் புருஷன் இப்பதான் மாறி வேலைக்கு போறாரு, கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இந்த பையன் இப்படி பண்றான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. அதை வந்துட்டு இவர்கிட்ட சொன்னா இவரும் என்னை கத்த ஆரம்பிக்கிறாரு. நான் யார்கிட்ட தான் போய் நிக்கிறது? எனக்கு யாருமே இல்ல சின்ன பொண்ணு, எல்லாருமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அக்கா, நான் இருக்கேன் உங்களுக்காக. எப்பவும் நான் உங்களுக்காக இருப்பேன். நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அழாதீங்க அக்கா. என்னால அழாம இருக்க முடியல சின்ன பொண்ணு. நேற்று நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை தெரியுமா? என் பையன் என்னை பேசிட்டானே நினைச்சு எனக்கு தூக்கம் இல்லாம போயிடுச்சு. காலையில ஏதோ செத்த கொஞ்சம் கண்ணு அசந்தேன், அதுங்காட்டி விடிஞ்சிருச்சு. சரி பறக்க வேலையை பார்க்கலான்னு பார்த்தா அம்புட்டுக்குள்ள ஜாமாவை புழங்கி வச்சிருந்தா. சரி அதை விலைக்கு போட்டுட்டு சமைக்கலான்னு பார்த்தா இவர் வந்து தாம் தும்னு குதிக்கிறாரு. நானும் எம்புட்டு வேலை தான் பார்க்கறது சொல்லு. சரி விடுங்கக்கா, எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே. நான் வேணா தேனிக்கிட்ட பேசணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சின்ன பொண்ணு. அதையும் போய் அவ புருஷகிட்ட சொல்லி வச்சிருவா. அப்புறம் அவன் இல்லாதது பொல்லாதெல்லாம் பேசுவான். தேவையா? நான் படிக்க செவனேன்னு இந்த வீட்டுல கிடக்குறேன், இருந்துட்டு போயிடுறேன். ஏதோ என் பிள்ளை மாசமா இருக்கு, அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளைய பார்த்துட்டேன்னா போதும், நல்லபடியா வளர்த்து விட்டா கூட போதும். காலம் இந்த பொழுது விடுந்துச்சா, சோத்த தின்னமா படுத்தோமா, அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. அக்கா, ஒன்னும் வருத்தப்படாதீங்க, எல்லாம் மாறிடும். அப்படிதான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சின்ன பொண்ணு. ஆனா எனக்கு தான் ரொம்ப வலியும் வேதனையும் கொடுக்குறாரு இந்த கடவுள். சரி விடுங்கக்கா, எல்லாம் நல்லதுக்கு தான்.
எது நடந்தாலும் நன்மைக்கே நினச்சிக்கோங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், தீபக் மனசு மாதிரி உங்கள்கிட்ட வந்து பேசுகிறானா இல்லையான்னு மட்டும். தேவையில்லாமல் என்னை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு கண்டதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. சரி, இந்த அக்கா வேற சும்மாவே இருக்க மாட்டேங்குது. சீக்கிரத்தை கல்யாணத்தை பண்ணணும் என் உயிரை வாங்குது. என் மகனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அடியே செம்பா, இங்கே வாடி. நொய்யின்ட்டு. ஏய் செம்பா, என்னக்கா? என்ன வந்துட்டு உனக்கு என்ன நின்றுக்கிட்டு இருக்க? சீக்கிரமாக சட்டுப்பட்டுன்னு புடவை எடு, வீட்டுக்கு கிளம்புவான். எனக்கெல்லாம் ஒரு புடவையும் வேண்டாங்க்கா. ஏய், உன் பையன் கல்யாணத்துக்கு வேணாங்கிற, அப்புறம் என்ன புடவையை கட்டிக்கிட்டு இருப்ப? ஒரே ஒரு பையனை வச்சிருக்க, அவன் கல்யாணத்துக்குன்னு ஒரு புடவை எடுக்க மாட்டியா? ஆமாம், எல்லாம் நான் சொல்கிறபடி தான் கேட்டுக்கிட்டு இருக்க பாரு. சரி விடு, நானே உனக்காக செலக்ட் பண்ணுறேன். அப்பா, ஒரு 10,000 ரூபாய்க்கு புடவை இருந்தால் எடுத்து போடுங்க. 10,000 ரூபாய்க்கா? ஒன்றும் இல்லாத கழுதையே 1,00,000 ரூபாய்க்கு எடுக்கிறேங்கிறா. எனக்கு என்ன 10,000 ரூபாய்க்கு? நான் ஒரு 30,000 ரூபாய்க்கு அதை எடுப்பேன். சரிம்மா. ஏப்பா தம்பி, 10,000 ரூபாய்க்குலாம் எடுக்காத. எனக்கு சாரி 30,000 ரூபாய் 40,000 ரூபாய்க்கு சாரி எடுத்துட்டு வா. சரிங்கக்கா. என்ன செம்பா சித்தி, 30,000 ரூபாய்க்கு சாரி எடுக்க போறீங்களோ? ஆமாண்டி. யாரோ சாரி வேணாங்க. என்ன சிரிப்பு? என் மகன் கல்யாணத்துக்கு நான் எடுக்க மாட்டேனா? எனக்கு 30,000 ரூபாய்க்கு தான் வேணும். சரி எடுத்துக்கடி, உன்னை யார் வேணாண்ணா? அதை தான் முன்னாடியே கூப்பிட்டேன். ஏன்னு கையலுக்கும் எடுத்துறேன், உனக்கும் எடுத்துறேன். சரிம்மா. ஆமா, எங்க இந்த ஜீவா பிள்ளையும் ராஜாவையும் காணா? அவ ஆல்ரெடி புடவையெல்லாம் எடுத்துட்டாடி. என்ன, புடவை எடுத்துட்டாளா? ஆமா, ராஜா தான் எடுத்தான். அப்படியா? எவ்வளோ ரேட்டுக்கு எடுத்திருக்கான்? உண்மையான ரேட்டை சொன்னா இவ கத்துவா. 20,000 ரூபாய்க்கு எடுத்திருக்கான்னு சொல்லுவான். அவ எவ்வளோக்கு எடுத்தான்னு தெரியல. 25,000 ரூபாய் இல்லைன்னா 20,000 ரூபாய்க்குள்ளார தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? அப்ப சரி, எடுத்துட்டு ராஜா வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டான். நம்ம 3 பேர் தான் கார்ல போகணும். சீக்கிரமா எடுத்தீங்கன்னா சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். மாமா வேற அங்க இருப்பாரு. சரிக்கா, எடுப்போம். எவ்வளோ நேரமா நிற்கிறோம், நம்ம பஸ்ஸை இன்னும் காணோம். ஆஃபீஸுக்கு வேற டைம் ஆயிடுச்சே. ஐயோ, இப்போ எப்படி போகிறது? ஒருவேளை நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேனோ? கடவுளே, சீக்கிரம் ஏதாவது ஒரு பஸ்ஸை கொடுப்பா. ஐயோ, இவன் எதுக்கு இங்கிட்டு வரான்? நான் என்னன்னு தெரிஞ்சா வந்து கடலை போட்டுக்கிட்டு இருப்பானே. இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? கீதா மாதிரி இருக்கு. ஒருவேளை பஸ்ஸை எதுவும் மிஸ் பண்ணிட்டாலோ? நம்ம பேசுவோமா? வேண்டாம், நம்ம ஏதாவது பேசினா நம்ம குரல்னு கண்டுபிடிச்சிருவா. நம்ம பேசாம போயிடுவோம். என்னவே, நம்மள பார்த்தும் பார்க்காத மாதிரியே போறான். என்ன ஆச்சு இவனுக்கு? அதானே பார்த்தோம். எங்கடா எலி அம்மனமா போகுதேன்னு. இதோ வந்துருச்சுல்ல. கீதா, என்ன? இல்ல இங்க நிக்கிறிய, பஸ்ஸுக்காக எதுவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா நான் வேணா கொண்டு போய் ஆஃபீஸில் இறக்கி விட்றேன்னு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ உன் வேலையை பாரு. இல்லை கீதா, டைம் ஆயிடுச்சுல்ல, ஆஃபீஸில் திட்டுவாங்கல்ல, நான் வேணா உன்னை கொண்டு போய் இறக்கி விட்றேனே. எனக்கு போய்க்க தெரியும், உன் வேலை என்னமோ அதை பாரு. சரி கீதா. வந்துட்டான். நான் கூட கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன், எங்கடா இவன் நல்லவனா மாறிட்டானோன்னு. இவன் என்ன பண்ணாலும் மாறவே மாட்டான். சுபா, இனிமே டெய்லி இந்த கூத்த வேற பார்க்க வேண்டியதா இருக்கும். இவன் வேற இங்கே வேலைக்கு சேர்ந்துருக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ நல்ல புத்தி வந்தா சரிதான். அப்பாடா, பஸ் வந்துருச்சு. எப்படியும் இந்த இடத்த காலி பண்ணிடணும். மணி எம்புட்டு ஆகுது. இந்த பையன் ஏன் இன்னும் எந்திரிக்காம கிடக்குறான்? என்ன எதுவும் தெரியலையே. ஆஃபீஸுக்கு போகணும் டாம் தான் குதிப்பான். இப்போ என்னடா இம்புட்டு மணிக்கணக்காக தூங்குறான்? அடியே ராஜு. சொல்லுங்க அத்தை. ஏண்டி சின்ராசி என்ன பண்றான்? அவரு தூங்கிக்கிட்டு இருக்காரு அத்தை. இன்னும் எந்திரிச்சு வரக்கானா? அவன் தூங்கிட்டு கிடந்தா நீ எழுப்பிவிட வேண்டியதானே? டைம் ஆகலையா? மணி எம்புட்டு ஆகுது. அப்புறம் ஆஃபீஸுக்கு எழுப்பி விடலையான்னு உன்னையே தான் கத்துவான். போ, வேகமா போய் அவனை எழுப்பி விடு. சரிங்க அத்தை. ஆமா, டைம் ஆகுது. ஏன் இன்னும் இவர் எந்திரிக்காம கிடக்குறாரு? ஒன்றும் புரியலையே. வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற அறிவு கூட அவளுக்கு இருக்காது. இப்படி இருந்தால் எங்கிட்டு குடும்பம் விளங்கும்? ஏதோ நம்ம இந்த வீட்டில் இருக்கிற கண்டு ஏதோ ஓரளவுக்கு பொழப்பு ஓடுது. நம்ம வீட்டில் இல்லைன்னா அவ்வளோதான். அது மேனிக்கு தெரியும் போல. என்னது இது குடும்பம்? அது மனுஷன் இப்படி அசந்து தூங்குறாரு. இந்த மாதிரி நான் தூங்கி பார்த்ததே இல்லை. என்னாச்சு இவருக்கு? ஏங்க எந்திரிங்க, மணி என்ன ஆகுது? ஆஃபீஸுக்கு போகலையா? ரொம்ப நேரம் தூங்கிட்டேனோ? ஆமாங்க. மணி என்னாச்சு? கீதா ஆஃபீஸுக்கு போயிட்டாளா? ஆமாங்க, போயிட்டா. உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ராஜு. அப்புறம் ஏங்க எம்பிட்டு நேரம் தூங்கியிருக்கீங்க? ஆஃபீஸுக்கு போவேனா? லீவ் எதுவும் போட்டுட்டீங்களா? இல்லை ஆஃபீஸில் லீவ் கொடுத்துருக்காங்களா? அதெல்லாம் இல்லை ராஜு, நான் இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போகல. எனக்கு ஒரே உடம்புலாம் அசதியாக வருது. அப்படியா? அப்போ சரி, படுத்து தூங்குங்க. நான் என்னடா வந்து எழுப்பலையே அப்படி இப்படின்னு திட்டுவீங்களேன்னு தான் வந்து எழுப்பினேன்.
மன்னிச்சுக்கோங்க. படுத்து தூங்குங்க. பரவாயில்ல ராஜு. என்ன இந்த மனுஷன் இந்நேரம் திட்டிருப்பாரு, ஒண்ணுமே திட்டாம அமைதியா இருக்காரு. என்ன நடந்திருக்கும்? ராஜு, எனக்கு சாப்பாடு இங்கேயே கொண்டு வந்துடுறியா? ஏங்க, அங்க டைனிங் டேபிள்ல வச்சு சாப்பிடுங்களேன். அத்தை என்ன ஏதுன்னு கேட்பாங்க. சின்னம்மா தானே, கேட்ட நான் சொல்லிக்கிறேன். எதா இருந்தாலும் நீங்கள் உங்கள் பையன்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடு. அப்படியா? சரிங்க. நீங்க போய் பல்ல விளக்கிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரி ராஜு. என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? என்னைய திட்டவும் மாட்டேங்கிறாரு, அத்தைக்கிட்ட நீ இந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்லியும் தராரு. ஒருவேளை நைட்டோட நைட்டா ஞான உதயம் வந்துருச்சோ? எது எப்படியோ இந்த மனுஷன் எப்ப எப்படி மாறான்னு யாருக்கும் தெரியாது. நம்ம வேலையை பார்ப்போம். போனவளை இன்னும் ஆளை காணோம். உள்ளுக்குள்ளார போயிட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பா போல. வேகமா தட்டி எழுப்புனோமா வந்தோமான்னு இல்லை. இந்த வர அம்மனி. அடியே. அத்தை என்ன போய் ரூமுக்குள்ளார போன, அப்புறம் நீ உன் பாட்டுக்கு கிச்சனுக்குள்ளார போற? இல்லத்தா, அவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும்ல, அதனாலதான் வேகமா கிச்சனுக்குள்ளார போறேன். என்னவா அந்த பையலுக்கு இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போகலையாமா? சாப்பாடு எடுத்து வைக்க போற? ஆமாத்த, அவருக்கு ஏதோ கை கால்லாம் வலிக்குதான், இன்னைக்கு லீவ் போட்டாராம். லீவ் போட்டானா? ஆமாத்த, அப்படிதான் சொன்னாரு. சரி, டைனிங் டேபிளுக்கு தானே சாப்பிட வருவான், அங்க என்ன எதுன்னு நான் கேட்டுக்கிறேன். இல்லத்த, சாப்பாடு எடுத்துட்டு ரூமுக்கே வர சொல்லிட்டாரு. என்ன ரூமுக்கா? ஆமாத்த. இது என்ன புதுசா இருக்கு? எப்பவுமே டைனிங் ரூம்ல தானே உட்காந்து சாப்பிடுவான், இப்போ என்ன ரூமுக்கு கொண்டு போற அளவுக்கு வச்சுட்ட? நான் எதுவுமே பண்ணலத்த, அவர் கேட்டாரு, நான் சரிங்கன்னு சொல்லிட்டேன். அவர் கேட்டா டைனிங் டேபிள்ல தான் சாப்பிடணும், இங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதட்ட மாட்டேன். அத்தை, நான்லாம் அதட்ட மாதிரி அத்தை அவர் இருப்பாரு? இல்ல நீங்க தான் விட்டுருவீங்களா? ரொம்ப பேசாத, போய் அவனுக்கு என்ன ஏதுங்கிறத பாரு. சரிங்க அத்தை. இது என்ன புதுசா இருக்கு? ரூம்ல வச்சு சாப்பிட்றான். நம்மளும் ரூமுக்குள்ளாரெல்லாம் போக மாட்டான். ஏன் நம்ம கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறானோ? என்ன ஏதுன்னு தெரியலையே. ஏய் திலகம், இப்படியே விட்டுறக்கூடாது. என்ன ஏதுன்னு பாத்துறணும். பரவாயில்ல, ரூமா இருந்தா என்ன, பாத்ரூமா இருந்தா என்ன, உள்ளார பூந்துட வேண்டியதான். நம்மளுக்கு நம்ம வேலை தான் முக்கியம்.